உலகில் குடியிருக்கும் வல்லினம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இல்லை, உதவாங்காம தான் சரி வரும்போது. நான் தான் கார் வாங்கிட்டேன்ல புதுசாக, நான் எப்படி உதவாங்குவேன்? அந்த எக்ஸல் வித்துட்டு ஒரு கார் வாங்குறேன்னு சொல்லி. அதேதான் மைலேஜ் தான் கொஞ்சம் கம்மியாக தருது. பெட்ரோல் விலை கம்மியாயிடுச்சுன்னா அதுவும் செட் ஆகிடும். பார்த்து இல்லை, அடுத்து எப்படி ரேஞ்ச் ரோவரா ரோல்ஸ் ரைஸ் போறீங்களா? நம்ம ரேஞ்சுக்கு ரேஞ்ச் ரோவர்லாம் தாண்டிட்டோம். சரி, ரைட். ரோல்ஸ் ரைஸ் தான் கரெக்டாக இருக்கும். வாங்கிட்டு சேஃபாக போங்க. சேஃபாக வாங்க. உங்களே கூப்பிட்டு போகிறேங்க. இப்போ யாரை கலாய்க்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் கலாய்க்கிறீங்களா? உங்களே கூப்பிட்டு போகிறேங்க. சரி, ரைட்டு. எங்கேயும் உதவாங்க தான். சரிங்க, ஓகே. வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல வருடங்களாக பல கட்சியிடம் பல மாதிரி பேசி பல வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரசாந்த் ரங்கசாமியை பற்றி தான் இந்த பதிவை பார்க்க. அதாவது ரிவ்யூ பிரசாந்த் வந்து போட்டு பொழந்தாங்க. அந்த பொழந்ததை எடுத்து இவர் ஒருத்தர் பாலிமரில் போட்டு பொழந்தாரு. ஸோ அதை வந்து அதாவது அவரோட ரிவ்யூவை வந்து மக்கள் ரிவ்யூ பண்ணாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பொழந்தாங்க, எப்படி பொழந்தாங்க, என்ன நடந்துச்சு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து புழக்கப்படக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாயெல்லாம் வாடகை விடக்கூடாது. ஏன் எது இருக்கும்? இப்போ வண்டி இருந்தால் வாடகை விடுவாங்க, வீடு இருந்தால் விடுவாங்க, வாய் இருக்கும்போது வாய் வாடகை விட்டுருவீங்களா? வாய் சும்மா இருந்து வாய் எப்படி குழப்பாங்க. எது இருக்கோ அதான் முடியும். விட எது இருக்குதோ ஏங்க, ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசணும்னா அதுலேயே இருக்கணும். சும்மா இங்கே கொஞ்ச நாள் பேசுறது, அங்கே கொஞ்ச நாள் பேசுறது, அப்புறம் அந்த பக்கம் தாவறது. அரசியலில் மாற்றி பேசுறதுலாம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தவிர எல்லாரும் அப்படிதாங்க பேசுகிறாங்க. ஆமாம், அதெல்லாம் சாதாரணம் தான் மற்றவங்களுக்கு. ஸோ இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வி த லீடர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு அமைப்பு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே கமெண்ட்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஸோ அண்ணாமலை ஒரு சுயம்பு அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறார், அண்ணாமலையோடைய ஆதரவாளர். இவர் போயிட்டு எது சுயம்புவா, அமைப்பு இப்போ தான் அமைப்பு ஆரம்பிக்கிற, கட்சி ஆரம்பிக்கல, இவரை போய் சுயம் பண்ணுறீங்க அப்படின்னு போட்டாங்க. அவ்வளோதான். கட்சி ஆரம்பிக்க பயந்து ஏகமாக ஆரம்பிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அது அப்படி சொன்னதுக்கே அது அவர் விருப்பம். ஆனால் இவர் என்ன எப்படி சுயம் பண்ணுற அப்படின்னு கேட்டாருங்க. அவ்வளோதான், போட்டு பழகுறாங்க. இந்த பச்சவந்தி இமேஜ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. தலையில தாவேகா, காங்கிரஸ், உடம்புல அதிமுக, அப்படியே திமுக, அப்புறம் நட்சத்திரம் போடுறாங்க. வாழ நட்சத்திரம் கமல்ஹாசன் கட்சின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியா? அதான் அந்த பச்சவந்தி உருவத்துக்கு பிரகாஷ் கம்பேர் பண்ணி எல்லா கட்சியோடைய கொடியும் போட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வாடகை விட்டுக்கிறாரு அப்படின்ட்டு. அதாவது பல கட்சிக்கு வாடகை விட்டு பல வகையா பலன்னு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் பிரசாந்த் அவர்கள் வந்து புழக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேக் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ஷோவில் என்ன பண்ணாரு, அந்த ஷோவில் வந்து இவர் தான் வந்து பெய்ட் ரிவ்யூவிலேயே ஃபர்ஸ்ட் ஆளா. ஆமாம், வச்சிருக்காங்க. இவர் தான் வந்து பெய்ட் ரிவ்யூலேயே ஃபர்ஸ்ட்னு. அப்போ போட்டு நீ இவ்வளோ நாள் பெய்ட் ரிவ்யூ தான் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தாங்க. இப்போ வந்து இப்போ அண்ணாமலையை வம்பு இழுக்கிறதுனால இவர் இப்போ பிறக்கிறாங்க. இவருக்கு என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு விதமாக பேசலாம், பல இடத்துல பல விதமாக பேசினா அடி தானே வாங்கி ஆகணும். அதெல்லாம் இப்போ போட்டு அடிக்கிறாங்க. இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த மொட்டை போட்டுக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணார். எதுக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் வந்து 30 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க மாட்டார், ஜெயிச்சா நான் மொட்டை போட்டுக்கிறேன். ஆனால் பரவாயில்லைங்க, சவாலை நிறைவேற்றிட்டு மொட்டை போட்டு அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, அதனால நான் மொட்டை போட்டுக்கிறேன், மொட்டையும் போட்டார். அப்புறம் தாவேகாக்கிட்டையும் போய் சேர்ந்தார். ஆமாம், அந்த பக்கம் மாய வாடகை விட்டார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இவர் வந்து அரசியலில் இவர் கம்முன்னு ரிவ்யூவே பண்ணிட்டு போயிருக்கலாமே. ரிவ்யூ பண்ணுறவர் இப்போ இட் இஸ் பிரசாந்த் அரசியல் கட்சியில ரிவ்யூ பண்ணுறாரு. அரசியல் கட்சிக்கு ரிவ்யூ போயிட்டாரா? அவர் சினிமாவிலேயே பெய்ட் ரிவ்யூவர் என்று பேர் எடுத்தவர். அரசியலில் இப்போ வந்து பலவாய் பங்கஜம் வேறு பேர் எடுக்கிறாரு. ஏற்கனவே பல பேர் இந்த இவர் சம்பத் தான், நாஞ்சில் சம்பத்லாம் இது மாதிரி பல கட்சிக்கு வாடகை விட்டுருப்பாரு. அவர் மேடையெல்லாம் ஏறிக்கலாம் பேசுவார். இவர் வந்து யூடியூப்ல இந்த பேர் எடுத்திருக்காரு, பலவாய் பங்கஜம் அப்படின்ட்டு. எதுக்கு இந்த வேலை இருக்கு? அது ஒன்று தான் இருக்கு. எது இருக்குது வேலை? வாடகை பேசி தான் அவர் சம்பாதிக்கிறாரு, சாப்பிட்றாரு. அதுங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கொள்கையை ஒரு இதோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுபடி போங்க. பார்ட் டைம் அரசியல்வாதிங்க. இதை கேட்டால் அவர் என்ன தெரியுமா ஒரு முட்டு ஒன்று கொடுத்தாரு, நான் வந்து எந்தெந்த அரசியல் தலைவரிடம் எது பிடிக்கிறதோ அதை நான் பேசுவேன். நான் எந்த அரசியல் தலைவரையும் முழுமையாக ஆதரிக்கவில்லை, முழுமையாக எதிர்க்கவும் இல்லை. யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படி தட்டுவேன் அப்படின்ற. அதிமுக இருந்தப்ப அதிமுகவுக்கு தட்டினேன், அப்புறம் டிஎம்கே வந்தப்ப டிஎம்கேவுக்கு தட்டுறேன். சரி, இப்போ தாவேக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி யாருக்கிட்ட என்ன பிடிச்சிருக்கோ எடுத்து போட்டு மிக்சியில் அடித்து ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி இருக்கிறது தானே தாவேக்காவும். ஆமாம், அதனால தான் இப்போ அதுக்கு தட்டுறாரு. கரெக்டாக தான் நான் சேர்ந்துருக்காரு. அவர் கரெக்டாக தான் வாடகைக்கு எங்கேயும் போக மாட்டார். அதாவது
அது அரசியல்ல யூடியூப்ல அரசியல்லாம் பேசணும்னா ஒரே நிலைப்பாட்டோட ஒரே அவர் எங்க சினிமா தானங்க பேசினாரு. அப்புறம் ஏன் அரசியல் பேசணும்? சினிமாக்காரங்க அரசியல் வந்ததால அவர் அரசியல் பேசுறாரு. சினிமா யாரும் பாக்குறது ஓகே. ஏதோ இப்ப விஜய் இப்ப படத்துக்கு எப்படி இப்ப வந்து ஜனநாயகம் வந்தா தியேட்டர் எவ்வளவு ஹவுஸ்ஃபுல் ஆகுமோ அது அளவுக்கு சட்டமன்றம் நடந்தா வீட்டுல ஹவுஸ்ஃபுல் ஆகுது. எல்லாரும் எல்லா வேலையும் போன்னுட்டு அதை பார்த்துன்னு சட்டமன்றத்தை பத்தி, அதனால இவர் அதை ரிவ்யூ பண்றாரு. பாப்கார்ன் ஒண்ணுதான் மிச்சம், உட்காந்து சாப்பிட்டே பார்ப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை மாறிட்டாரு. இந்த மாதிரி சினிமா பேசுனவங்க எல்லாம் இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேர்மையா பேசணும் மக்களுக்காக. வாய பேசினா அப்புறம் பொழப்பாங்க. கொஞ்சம் போதுமா? சரி, நேர்மையா முழுமையா நேர்மையா பேசணும். ஐயோ வார்த்தை கொஞ்சம் மாறினா போதும், அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடுது. ஸோ நேர்மையாக நடந்துக்கணும் அரசியலில், இல்லைன்னா இந்த மாதிரி தான் போட்டு பொழப்பாங்க. அதுவும் இவர் வந்து இவர் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அண்ணாமலை எதிர்க்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அண்ணாமலை விஜய் எதிர்க்க வருவாருன்றதுனால இப்போவே முன்னாடியே ஒரு முட்டு கொடுத்து வைப்போம் அப்படின்னு எதிர்க்கிறாரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன இருந்தாலும் கார்த்திகேயன் அவர்தான் மூத்த ரிவ்யூவர், அதனால கூட இருக்கலாம் முன்கூட்டியே அறிந்து முன்னாடியே அவர் முட்டு கொடுக்க. இது வந்து யாரையோ மென்ஷன் பண்ண யாரோ இல்லைங்க, அவர்லாம் வந்துட்டாருங்க எப்பயோ வெளியே. சரி, ஓகே, அது மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அரசியல் பேசுகிறவங்கலாம் மாட்டிக்கூடாது அப்படின்னா நேர்மையாக பேசணும். ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா பார்த்து பேசணும். மக்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும். அது அரசாங்கம் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், அது யார் ஆட்சி செஞ்சாலும் மக்களுக்கு பிரச்சனைனா மக்களுக்கு கொடுக்கணும், ஆதரவாக இருக்கணும். ஒரு கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்து தான் இருக்கணுன்றது ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை. அது அவங்க இருக்காரு. இப்போ என்ன சித்தாந்தத்தை சார்ந்து அதான் அவருக்கு தெரியாது. அவருக்கே தெரியாதா? யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியுமே. இதான் பணம் தான் சித்தாந்தம். ஸோ இப்படி இருந்தாங்கன்னா இப்படி தான் வாங்கி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இவர் பிரசாந்த் மாதிரிலாம் வந்து மாட்டிக்காமல் தப்பிக்கணும், வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யார் எதை பேசினாலும் நேர்மையாக பேசுங்க. நேர்மையாக பேசும் பட்சத்தில் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது இப்படி பண்ணாங்கன்னா அது அவதூறாக தான் மாறும். அவதூறாக மாறும்போது உங்களுக்கு தான் அது ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி பல இடத்துல வாயை குத்திங்கன்னா வாயிலேயே குத்துவாங்க, இப்போ இவர் குத்துற மாதிரி. ஸோ அதனால் இப்போ இவர் அண்ணாமலைட்டு அடி வாங்குறாரா? ஒரு காலத்தில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி விஜய்கிட்டையும் வாங்கியிருப்பாரு, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப டிஎம்கே கிட்ட வாங்கியிருப்பாரு. அங்கங்கே குத்து வாங்கிட்டு தான் காசு சொல்கிறீங்களா? ஐயோ, ஒரு வாயில் குத்துவாங்க அந்த சொல்கிறேன், நீங்கள் காசு அடி வாங்க சொல்கிறீங்களா? சரி, ஓகே. அதாவது இப்படி போட்டு ரிவ்யூவுக்கு சொல்கிறேங்க, மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க, மாஃப் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதுதான் வாயில் குத்து வாங்குறதுன்னு சொல்கிறது. இப்போ வாங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது அப்படி நம்மள நேர்மையாக இருக்கிறது அவங்க தவறுன்னு சொல்லும்போது அது அவதூறாக தான் மாறும். அதனால் அரசியல் பேசுகிறவங்க இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க, வாழக்கூடாதீங்க, நேர்மையாக இருங்க, நேர்மையாக பேசுங்க. ஸோ அதுக்கு தான் இந்த காரணம். அதாவது அரசியல் பேசுகிறீங்கன்னா அரசியல் எந்த கொள்கை பேசுகிறோம் அந்த கொள்கையில் இருங்க, மாற்றி மாற்றி பேசாது. கொள்கைன்னு சொல்லிட்டு கூட பிரச்சனை நடக்கும். மக்கள் பக்கம் கூட போதும். மக்கள் பிரச்சனையும் நான் பேசுறேன், யார் ஆளுங்கட்சி எதுக்குச்சுன்னா மக்களுக்காக நான் துணை நிற்கிறேன், மக்களுக்கு பக்கம் நிற்கிறேன். அப்படி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை குறித்து பேசுங்க. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி. இந்த மாதிரி கட்சி தாவல் சட்டம் கொடுக்கூடாது. இது மாதிரி கட்சி தாவிட்டே இருக்கும்போது பொதுமக்களிடையே நம்பகத்தன்மை இழக்கப்படும். அது மூலமா நண்பர் சொன்ன மாதிரி தான் எல்லா கட்சிக்கும் வாயிலே வாங்கணும், வாயிலே குத்துவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எல்லோரும் நேர்மையாக நடந்துக்குங்க, நேர்மையாக அரசியலில் நேர்மையாக பேசுங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த காணொலியை பண்ணுறோம். எல்லாருக்கும் நன்றி.